வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்ட வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காரு. காவேரி வீட்ல வந்து என்ன பண்ணுறாரு, தீப்பெட்டி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்க வந்து பொருள் கேட்குறாரு. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு. அதேமாரி காவேரி வந்து வத்தல் காய வைக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்புறம் காவேரி போம்போது குட் மார்னிங், குட் ஈவினிங்லாம் சொன்னது. அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு. காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்குறாங்க, "ஏங்க இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க? முதல்ல வந்து இங்கேருந்து வீட காலி பண்ணுங்கன்றாரு." அதெல்லாம் முடியாது. உன்ன பார்த்துட்டே இருக்கணும் காவேரி. அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். அந்த விஷயத்த மட்டும் தயவு செய்து நான் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் இந்த மாரி வந்து தன்னையே சுத்தி சுத்தி வரத நெனச்சு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடில. அவங்களோட முகம்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து வந்து சாரதா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ என்ன இப்படி இருக்கா? அப்படியே புருஷன்காரன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டுருக்காளே! உண்மையிலேயே பொண்டாட்டியா வந்து யோசிக்கிறாளா? எல்லாம் இவன சொல்லணும். இவன் வந்து இப்படி தொல்ல குடுத்துட்டுருக்கானே! என் பொண்ணோட மனசு இப்ப தான் மாறின்னு வருது. அதையும் வந்து இந்த மாரி பண்ணிறானே! அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க சாரதா. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து அப்படியே வந்து கனவுலயே இருக்காங்க. விஜய் இப்ப வந்ததுல சந்தோஷத்துல பூரிச்சு போயிருக்காங்க. அத பார்த்து கங்கா அவங்கள கிண்டல் பண்றாங்க. "என்னடி முகம்லாம் அப்படியே தெளிவா இருக்கு. முன்ன மாரி இல்லையே, சோகமா இருப்பியே, இப்ப என்னமோ சந்தோஷமா இருக்க. என்ன கதை? விஜய் வந்துட்டாருன்னு தானே?" "அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்றாங்க. "ஏய் தெரியும்டி, விஜய் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப பூரிப்பா தான் இருக்கு. அவ்ளோ அன்பு, அவ்ளோ லவ் அவர் மேலல. பார்க்கலாம். விஜயும் இங்க வந்து உட்காந்துருக்காரு. எப்படியாவது வந்து அம்மா மனசு மாறுதான்னு பார்ப்போம். அம்மா மனச மாத்தாம விடமாட்டேன்னு சொல்றாரு. அதெல்லாம் நடக்குதான்னே தெரியலையே! என்ன நடக்க போதோ ஒண்ணும் புரியலடி. விஜய் பண்றது ஒரே வந்து அ ஒண்ணுமே புரியாம நாங்கலாம் யோசிச்சுட்டு இருக்கோம்டி. மாமாவும் அதே தான் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே விஜய் இப்படிலாம் பண்ணுவார்ன்னு நெனச்சு கூட பார்க்கல காவேரி அப்டின்னோனே, நானும் தான்க்கா அப்டின்றாங்க. அப்படியே காவேரி அப்படியே சந்தோஷம் தாங்கல முகமே அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அதெல்லாம் பார்த்து கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் தங்கச்சி இப்ப தான் சந்தோஷமா இருக்கா. இவ்ளோ நாள் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா. இந்த அன்பு அவளுக்கு நிலைக்கணும்னா விஜயும் அவளும் ஒண்ணா சேரணும். அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து யோசிக்கிறாங்க கங்கா. கங்கா வந்து குமரன் கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்கங்க, விஜய் வந்து எப்போ வந்து எல்லாமே விட்டுட்டு இங்க வந்து காவேரிக்காக உட்காந்துருக்காரோ, அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. விஜயோட லவ் என்னன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே காவேரி விரும்புறாருங்க. அதனால தான் இங்க வந்து உட்காந்துருக்காரு" அப்படின்னோனே, அதான் நானும் யோசிக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்க அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! அத்தை கோவிச்சுக்கினாங்கன்னா நம்ம என்ன பண்றது? எப்படி சேர்த்து வைக்கிறது? ஏதாவது முயற்சி பண்ணி தாங்க இருக்கணும். நம்ம காவேரிக்கு பக்கபலமா இருக்கணுங்க. ப்ளீஸுங்க. சரி சரி கங்கா, அதே மாரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்றாரு. வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, மேல வந்து நின்னுட்டுருக்காரு. அத பார்க்குற காவேரி ஒரு யோசனை பண்றாங்க. என்னை என்னம்மா வெறுப்பேத்துனா, இப்ப வெறுப்பேத்துறேன் பாரு அவள அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து என்ன பண்றாங்க, கால் போடுறாங்க. கால் பண்ணா வீடியோ கால் வருது. அத பார்த்து ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, இவ போய் வீடியோ கால் பண்றா? என்னவா இருக்கும்? எதுக்காக வீடியோ கால் பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு தூக்கி வாரி போடுது. என்னவா இருக்கும்? இவ நம்மளுக்கு இப்படிலாம் பண்ண மாட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்றாங்க. "ஹாய் செல்லக்குட்டி" அப்படின்றாங்க நம்ம காவேரி. அத பார்த்துட்டு அப்படியே கடுப்பாறாங்க. "நீ எதுக்கு ஃபோன் போட்ட?" அப்படின்றாங்க. நீ தானே என்ன ஃபோன் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்த. இப்போ ஒரு மாறுதலுக்காக நான் ஃபோன் போட்டேன். எதுக்கு? பத்தலையா நான் குடுத்ததெல்லாம்? இன்னும் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி. நீயே குடுத்துருந்தா எப்படி? நானும் குடுக்கணும்ல திருப்பி. பாத்தியா என் புருஷன?" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா விஜய் வந்து அங்க இருக்காரு. விஜய பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி. "விஜய் எப்படி அங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "ஏன் மேடம்க்கு விஷயம் தெரியாதா? என் புருஷன் என்ன தேடி வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போறாராம். எங்கேயுமே போமாட்டாராம். நாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து வேணும்னே வந்து வெறுப்பேத்துறாங்க. அப்படியே பார்த்து ராகினி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. விஜய் எப்படி அங்க வர முடியும்? லைவ்ல தான் காட்டுறேன்ல விஜய. அப்புறம் எப்படி வர முடியும்னா என்ன அர்த்தம்? பார்த்தல்ல, என் புருஷன் என்ன தேடி வந்துட்டார்ல பார்த்தல்ல. இப்ப நாங்க 2 பேரும் தனி குடித்தனம் இருக்கோம். தெரியுமா உனக்கு? அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்ப தெரியுதா? வெண்ணிலா பின்னாடி சுத்தின்னு இருக்காரு. உன்ன நெனச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சியே. இப்ப தெரியுதா? அவரு யாரையும் நெனச்சு பார்க்கல. என்ன மட்டும் தான், நான் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கே வந்துட்டாரு. பாரு பாரு நல்லா பாரு. விஜய் தான் அது. உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இனிமேட்டாவது கொஞ்சம் அடங்குடி. என் புருஷன் என்கிட்ட வந்துட்டாரு. இதுக்கப்புறம் எங்க 2 பேரும் சேர்றத யாராலும் தடுக்கவே முடியாது. இதுக்கப்புறமாவது நல்லா போய் தூங்கு. சரி சரி தூங்காத. ஏன்னா உனக்கு இனிமேல் தூக்கம் வந்தா தானே. பாய் பாய் செல்லம். அப்படியே எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹாய் சொல்றியா? அப்படின்னு சொன்னோனே, அப்படியே பார்த்துட்டு சரி வேணாம். உனக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஹாய் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்ல. போன வைடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி.